வெல்கம் டு வி லவ் மேத்ஸ். ஸோ நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நடத்தியிருப்பேன். எக்ஸாம்பிள் ஓரியன்டட் சம் எக்ஸசைஸ் இன்னைக்கு நான் ஹோம்ஒர்க் கொடுத்தேன். அந்த ஹோம்ஒர்க் சம்ஸ் வந்து நிறைய பேருக்கு டவுட்டும். ஸோ டவுட் இருக்கிறதுக்காக நான் ஹோம்ஒர்க் சம் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். டவுட்ஸ் இருக்கிறவங்களாம் கிளியர் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் சம் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 1.1ல் ஃபஸ்ட்டு சம். ஸோ ஃபைண்ட் A cross B, A cross A, B cross A. இது 3 தான் ஃபைண்ட் பண்ணணும். 3 ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. 3 கொஷின்ஸ் வந்து ஆப்ஷன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, பீன்ற பாயிண்ட். இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி நாம் ஃபஸ்ட் இதை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அகெயின் இதை யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். தேர்ட் ஒன் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நான் இப்போ ஃபஸ்ட் கொஷின் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் கொஷின் ஆஸ் யூஷுவல் எப்போ எழுதினாலும் கிவன் எழுதிக்கணும். A equal to what? 2, minus 2, 3 and B equal 1, minus 4. Okay, so நம்ம first என்ன கண்டுபிடிக்கணும்? A cross B. A cross B. So A இந்த செட் எடுத்து எழுதிக்கோங்க. A 2, minus 2, 3 cross 1, minus 4. ஸோ உங்களுக்கு நான் லாஸ்ட் டைமே சொல்லியிருப்பேன், A cross Bனா ஃபஸ்ட் லெட்டர்லேருந்து உங்களுக்கு ஒன்று வந்து செப்பரேட்டாக எடுத்து நீங்கள் போடணும்னு நான் சொல்லியிருந்தேன். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க லாஸ்ட் வீடியோ போய்ட்டு ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போது 2 ஸ்பேஸ் வச்சு நம்ம போடுறோம். அப்போ 2, 1, 2, minus 4. அகெயின் minus 2, 1, minus 2, minus 4. அகெயின் 3 வச்சு போட போகிறோம். அப்போ 3, 1, 3, minus 4. ஸோ A cross B கண்டுபிடிச்சாச்சு. இவ்வளோ தான். அகெயின் நம்ம கண்டுபிடிக்க போகிறது A cross A. ஸோ A cross ஏன்னும் போது A செட்டையே 2 டைம்ஸ் நம்ம cross ப்ராடக்ட் பண்ணணும். ஏன்ற செட் என்னது? 2, minus 2, 3 cross அகெயின் 2, minus 2, 3. ஸோ அகெயின் 2லேருந்து ஒரு நம்பருக்கும் நம்ம வந்து ஆர்டர் பேர் எழுதணும். minus 2லேருந்து அகெயின் ஆர்டர் பேர் எழுதணும். 3லேருந்து அகெயின் ஆர்டர் பேர் எழுதணும். ஸோ இட்ஸ் வெரி ஈஸி. 2, 2, 2, minus 2, 2, 3. ஸோ 2, 2, 2, minus 2, 2, 3 எழுதியாச்சு. அகெயின் going to minus 2. minus 2, 2, minus 2, minus 2, minus 2, 3. Again 3லேருந்து நம்ம எழுதணும். 3, 2, 3, minus 2, 3, 3. 3, 2, 3, minus 2, 3, 3. ஸோ இவ்வளோ தான். இட்ஸ் ஈஸி. A cross B கண்டுபிடிச்சாச்சு. அகெயின் A cross A கண்டுபிடிச்சாச்சு. அகெயின் என்ன கண்டுபிடிக்கணும்? B cross A. ஸோ டேக்கிங் B cross A. ஸோ உங்களுக்கு நான் லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருப்பேன், ஃபர்ஸ்ட் என்ன வருதோ அதனோட எலிமெண்ட்ஸ் தான் எழுதணும். செகண்ட் வருதுக்கு செகண்ட் எழுதணும். இங்கே நமக்கு B cross A. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன செட் எழுதணும்? Bன்ற செட்டோட வேல்யூஸ் தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். 1, minus 4 தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் எழுதணும். cross இப்போ தான் ஏன்ற செட்டோட வேல்யூஸ் எடுத்து எழுதணும். 2, minus 2, 3. ஸோ ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்து ஒரு நம்பர் கூட ஆர்டர் பேர் பண்ணணும். செகண்ட் நம்பர் எடுத்து ஒரு நம்பர் கூட ஆர்டர் பேர் பண்ணணும். ஸோ 1, 2, again 1, minus 2, 1, 3. Again minus 4, 2, minus 4, minus 2, again minus 4, 3. ஸோ இவ்வளோ தான். இது வந்து B cross A. ஸோ A cross B கண்டுபிடிச்சாச்சு, A cross A கண்டுபிடிச்சாச்சு, B cross A கண்டுபிடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு சமுக்கு நமக்கு 3 ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. 3மே ஃபைண்ட் அவுட் பண்ணி முடிச்சாச்சு. புரிய? ஸோ ஃபஸ்ட் கொஷின் கொடுத்த எல்லாமே முடிச்சிட்டோம். கோயிங் டு செகண்ட் கொஷின். ஆஸ் யூஷுவல் வாட் இஸ் கிவன்? செகண்ட் கொஷின் பார்த்துட்ருக்கோம். A equal B equal P, Q. இது உங்களுக்கு ஈஸிலி ஏவும் வந்து P, Q தான், Bயும் P, Q தான். ரெண்டுத்துக்குமே ஒரே வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் A cross B கண்டுபிடிக்க போகிறோம். A வந்தும் P, Q தான். cross
B வந்து P, Q தான். ஸோ டேக் அ ஆர்டர் பேட். ஸோ Pலேருந்து ஒரு நம்ம வேல்யூஸும் எடுத்து நீங்கள் ஆர்டர் பேட் பண்ணணும். இப்போ Pலேருந்து P, P, then again P, Q. Going to Q, Q, P, Q, Q. So A cross B கண்டுபிடிச்சாச்சு and A cross A. So உங்களுக்கு A cross A வந்து P, Q cross again A was the same value P, Q. As usual take a ordered path P, 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 Q, Q, P, then Q, Q. It's very easy. Again B cross A. So உங்களுக்கு B is the same P, Q. B ஓட வேல்யூ உங்களுக்கு take a set bracket P, Q and A is also P, Q. So உங்களுக்கு as usual take a ordered path P, 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 Q, Q, P, Q, Q. So உங்களுக்கு B cross A வும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ உங்களுக்கு செகண்ட் கொஸ்டினுக்கு நமக்கு என்ன தேவையோ அது எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. வெரி ஈஸி, கரெக்டாக ரெஃபர் பண்ணிக்கோங்க. கோயிங் டு தேர்ட். ஓகே, கோயிங் டு தேர்ட். வாட் இஸ் given? A equal M, N, B equal 5. இந்த கொஸ்டின் போகிறதுக்கு முன்னாடி ஒரு நோட் பார்க்கணும். like a formula note பண்ணிக்கோங்க. A cross B equal 5 na if and only if A equal 5 or B equal 5. ஸோ உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். ஒன்றுமே இல்லை, வெரி ஈஸி. ஏவும் பிக்கு நம்ம கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கிறோம், அதனோட வேல்யூ 5. அது எப்போன்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எந்த மாதிரி இருந்தோன்னா ஏன்ற வேல்யூ 5 இருக்கணும் ஆர் பீன்ற வேல்யூ 5 இருக்கணும். இது ரெண்டுத்தில் எனி ஒன் வேல்யூ உங்களுக்கு 5நாவே ரெண்டோட கிராஸ் ப்ராடக்ட் ஆல்சோ கோயிங் டு 5. கிளியர்? ஸோ எனி ஒன் வேல்யூ இட்ஸ் லைக் நமக்கு ரெண்டு ப்ராடக்ட் எனி 2 செட் நமக்கு கொடுத்து அதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ண சொல்கிறாங்கன்னா அந்த 2 செட்டில் எனி ஒன் செட் டேக் 5னா அந்த ரெண்டுத்தோட கிராஸ் ப்ராடக்ட் ஆல்ரெடி நமக்கு 5 மாறிடும். இட்ஸ் கிளியர்? ஸோ இந்த கான்செப்டை நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இந்த கொஷினில் உங்களுக்கு ஏன்ற செட் கொடுத்துருக்காங்க, ஆனால் பீன்ற செட்டு உங்களுக்கு 5. ஸோ அந்த கான்செப்ட் பிரகாரம் எனி ஒன் உங்களுக்கு 5நாவே A cross Bயும் B cross Aவும் ஆல்ரெடி உங்களுக்கு 5 கன்வெர்ட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு இதுக்கு முன்னாடி we know thatனா அந்த ஃபார்முலா எடுத்து எழுதிக்கணும். A cross B equal 5 if and only if A equal 5 or B equal 5. Therefore உங்களுக்கு A வந்து இன்னும் Bனா அப்போது therefore A cross Bயும் உங்களுக்கு 5 ஆகிடும், B cross Aவும் உங்களுக்கு 5 கன்வெர்ட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்கிற ரெண்டு செட்டில் B வந்து 5 இருக்குது. ஸோ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா வந்து இங்கே நம்ம சொல்கிறோம். இந்த ஃபார்முலா பிரகாரம் A cross Bயும் வந்து 5 ஆகிடும், B cross Aவும் 5 கன்வெர்ட் ஆகிடும். ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஒன்று தான். என்னதுன்னா A cross A தான் நம்ம இப்போது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பிரகாரம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏன்ற வேல்யூ உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? M, N cross M, N. டேக் ஆர்டர் பேக். ஸோ எம்லேருந்து ஒரு வேல்யூ எடுத்துகிட்டு போங்க. அப்போ M, 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 N, N, M, N, N. ஸோ உங்களுக்கு ஒரு நம்பர் வச்சு ஆர்டர் பேக் போட்டாச்சு. இவ்வளோ தான். ஆனால் இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த நோட் தெரிஞ்சிருக்கணும். நோட் தெரியலன்னா கஷ்டம். இந்த நோட் வச்சு தான் நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். டேரெக்டாக போட முடியாது. ஏன்னா வி நோ தட்னு நீங்கள் இங்கே அப்ளை பண்ணால் தான் இதை வச்சு தான் இவங்க இதை அப்ளை பண்ணியிருக்காங்கன்றது தெரியும். புரியுதுங்களா? இவ்வளோ தான். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் ஃபினிஷ். கோயிங் டு செகண்ட் கொஸ்டின். ஓகே, கோயிங் டு
செகண்ட் சம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டினில் உங்களுக்கு 3 பாயிண்ட் இருந்துச்சு. அந்த 3த்தையுமே வந்து நம்ம கிளியர்லி ரெஃபர். ஸோ அதை வந்து வீட்டில் நீங்கள் ஹோம்ஒர்க் போட்டுருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, போடாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, கோயிங் டு செகண்ட் சம். ஸோ உங்களுக்கு ஏன்ற செட் கொடுத்துட்டாங்க. இங்கே பீன்ற செட் வந்து உங்களுக்கு ஒரு லெட்டர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒன்றும் கிடையாது, நான் ஆல்ரெடி இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் லாஸ்ட் கிளாஸில். எக்ஸுன்றது ஒரு ப்ரைம் நம்பர் லெஸ் தேன் 10, 10க்குள்ளே இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்கணும். இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி நம்ம ஏ க்ராஸ் பியும் பி க்ராஸ் ஏவும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கொஷின் இஸ் ஈஸி, பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் நான் கிவன் போடணும், எல்லா கொஷினுமே சொல்லியிருக்கேன். ஸோ ஏ வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 1 2 3 அண்ட் பி வந்து ஸோ பி ஈக்குவல் எக்ஸ் இஸ் த ப்ரைம் நம்பர். ப்ரைம் நம்பர்ஸ் உங்களுக்கு தெரியும், அதில் லெஸ் தென் 10ன்னும் போது 2 3 5 7 இதுதான் ப்ரைம் நம்பர். ஸோ ப்ரைம் நம்பர்ஸ் தெரியும். ப்ரைம் நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நார்மல் பேசிக் கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க. இட்ஸ் வெரி ஈஸி. இட்ஸ் மல்டிபிள் ஆஃப் தட் நம்பர் அண்ட் 1. ஸோ 1 அண்ட் இட் செல்ஃப் இட்ஸ் லைக் அ ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். 2 3 5 7 இந்த நம்பர்ஸ்லாம் 1ல் மல்டிபிள் ஆகும், அப்படி இல்லைனா இதே நம்பரால் மல்டிபிள் ஆகும். ஸோ இதுதான் வந்து 1 அண்ட் இட் செல்ஃப் இட்ஸ் லைக் அ ப்ராடக்ட், இட்ஸ் லைக் அ ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் தெரியாதவங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஏ தெரியும் அண்ட் பி தெரியும். இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது ஏ க்ராஸ் பி. ஸோ ஏ வந்து 1 2 3 க்ராஸ் பி வந்து 2 3 5 7. ஸோ டேக் அ ஆர்டர்ட் பேர் 1, 2 1, 3 1, 5 1, 7. Again 2 2, 2 2, 3 2, 5 2, 7. ஸோ 3. ஸோ உங்களுக்கு ஆர்டர் பஸ் தெரியும். நான் ஃபஸ்ட்டு லாஸ்ட் கிளாஸ்லேயே உங்களுக்கு கிளியர்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஒரு நம்பர்லேருந்து எப்படி எடுக்கணுன்றது. அதில் தான் நான் கொஞ்சம் ஸ்பீடாக போடுறேன். ஸோ உங்களுக்கு சப்போஸ் சின்ன டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் லாஸ்ட் கிளாஸ்க்கு வீடியோஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஸோ 3லேருந்து அகெயின் டேக் ஆர்டர் பேர் 3, 2 3, 3 3, 5 3, 7. ஸோ இவ்வளோதான் ஏ க்ராஸ் பி கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பி க்ராஸ் ஏ. ஸோ பி ஃபஸ்ட்டு இங்கே உங்களுக்கு பி இருக்கிறதுனால டேக் அ பி செட் 2 3 5 7 க்ராஸ் ஏ செட் 1 2 3. ஸோ டேக் அ ஆஸ் யூஷுவல் டேக் அ ஆர்டர் பேர். 2லேருந்து ஒரு எலிமெண்ட்ஸாக எடுத்து நீங்கள் ஆர்டர் பேர் போடணும். ஸோ 2, 1 2, 2 2, 3. அகெயின் 3லேருந்து எடுத்து போடணும். 3, 1 3, 2 3, 3. அகெயின் 7லேருந்து எடுத்து 2 போட்டாச்சு, 3 போட்டாச்சு அண்ட் கோயிங் டு 5 1 5, 2 5, 3. ஸோ 5லேருந்து ஒரு எலிமெண்ட்டாக எடுத்து போட்டாச்சு. கோயிங் டு 7 1 7, 2 7, 3. ஸோ அவ்வளோதான். இதில் ஏ க்ராஸ் ஏ கண்டுபிடிக்க சொல்லலை, ஏ க்ராஸ் பியும் பி க்ராஸ் ஏவும் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இட்ஸ் வெரி ஈஸி. இது மட்டும் தான் நீங்கள் வந்து அந்த லெட்டர்ஸில் இருக்கிறத ப்ரைம் நம்பர்ஸ்லாம் என்னன்றது தெரிஞ்சு லெஸ் தேன் 10 போது இதை மட்டும் எழுதிட்டிங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்த அதே சம்ஸ் மாதிரி தான். ஸோ கோயிங் டு தேர்ட் ஒன். ஓகே, கோயிங் டு தேர்ட் கொஸ்டின். உங்களுக்கு நான் கொடுத்த ஹோம்ஒர்க்ஸில் இதுதான் லாஸ்ட் கொஸ்டின். ஸோ இட்ஸ் வெரி ஈஸி. லாஸ்ட் எக்ஸாம்பிள் 1.2 பார்த்தோம் இல்லையா, அதே அல்டர்னேட் சேம் வெரி ஈஸி கொஷின்ஸ். ஸோ உங்களுக்கு வாட் இஸ் கிவன் ஃபஸ்ட் அதை எடுத்துக்கோங்க. பி க்ராஸ் ஏ கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். பி க்ராஸ் ஏ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, -2, 3 -2, 4 0, 3 0, 4 3, 3 3, 4. ஸோ இங்கே பி க்ராஸ் ஏன்ற செட்டை அப்படியே எடுத்தாச்சு. இதில் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஏ பி அந்த செட்டை செப்பரேட்டாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு பி ஏ. ஸோ இங்கே என்ன வருது, பி தான் இங்கே ஃபஸ்ட்டு வருது. அப்போது இங்கே பி வந்து ஃபஸ்ட் வரதுனால ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்ஸ் எலிமெண்ட்ஸ் எல்லாமே கோயிங் டு பி செட். ஏ செகண்ட் வரதுனால செகண்ட் கோஆர்டினேட்ஸ் எலிமெண்ட்ஸ் எல்லாமே கோயிங் டு ஏ செட். ஃபர்ஸ்ட் நம்ம பி பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ். அப்போ இங்கே என்ன இருக்குது, -2 -2
ரிப்பீட்டட் எலிமெண்ட்ஸ் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். 2 - 2 வந்தாலும் உங்களுக்கு 1 தான் எழுதணும். 0, 0. ஸோ அகெயின் 0 தான் எழுதணும். 3, 3. ஸோ 3 எழுதுனா போதும். ஸோ உங்களுக்கு ரிப்பீட்டட் எலிமெண்ட்ஸ் வந்தாலும் நீங்கள் ஃபர்ஸ்ட் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்ஸ் எலிமெண்ட்ஸை எடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு செட்டில் எழுதணும். ஆனால் ரிப்பீட்டட் எலிமெண்ட்ஸ் எழுதக்கூடாது. தென் கோயிங் டு செகண்ட், இங்கே ஏ இருக்கிறதுனால செகண்ட் கோஆர்டினேட்ஸ் எலிமெண்ட்னா இதில் வரும் உங்களுக்கு 3. ஸோ 3, இங்கே 4 இருக்குது. 4, அகெயின் 3, 4, அகெயின் 3, 4. ஸோ உங்களுக்கு 3, 4 மட்டும்தான் உங்களுக்கு ஏ செட்டாக கன்வெர்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்ஸ் எலிமெண்ட் கோயிங் டு ஃபஸ்ட்டு செட், செகண்ட் கோஆர்டினேட்ஸ் எலிமெண்ட் கோயிங் டு செகண்ட் செட். ஸோ இதோட உங்களோட ஹோம்ஒர்க்ஸ் வந்து முடியுது. இதுக்கப்புறம் ஓகே, நம்ம இதோட வந்து ஹோம்ஒர்க்ஸ் எல்லாமே இட்ஸ் கம்ப்ளீட்டட். ஸோ ஹோம்ஒர்க்ஸ் போட்டவங்க எல்லாருமே ரெஃபர் பண்ணிக்கோங்க. போடாதவங்க டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கிளியர் பண்ணிக்கோங்க. இதையும் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இன்பாக்ஸில் கேளுங்க. ஸோ இதோட இட்ஸ் கம்ப்ளீட்டட். கோயிங் டு நம்ம 1.1, 1.2 எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். அதனோட ரிலேட்டட் ஹோம்ஒர்க் சம்ஸ் 1.1 எக்ஸசைஸில் இருக்கிறது நம்ம பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் 1.3 வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு நெக்ஸ்ட் போஸ்ட் வந்து சீக்கிரமே போட்டுருவேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.